18 சித்தர்கள் நமக்கு எண்ணற்ற பொக்கிஷங்களை தந்துவிட்டு சென்றுள்ளனர். ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம், நாடி சாஸ்திரம் என பல துறைகளில் அவர்களின் ஞானம் பரந்து விரிந்தது. இன்று நவீன மருத்துவ கருவிகளைக் கொண்டுதான் மனித உடம்பிற்குள் என்னென்ன நோய்கள் உள்ளன, அவை என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்று கண்டறியப்படுகிறது. ஆனால் எத்தனை நூற்றாண்டுகள் என்று கணக்கிடவே முடியாத காலத்திற்கு முன்னரே நம் சித்தர்கள் இதனை துல்லியமாக கண்டறிந்து சொல்லிவிட்டு சென்றுள்ளனர். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் மகா சித்தர் அகத்தியர் பெருமான். அவர் மனித உடல் பற்றியும் உடலை தாக்கும் நோய்கள் பற்றியும் மிக துல்லியமாக கூறியுள்ளார். இது முற்றிலும் அகத்தியனின் வாக்கு. மனிதனின் உடம்பில் 4448 வியாதிகள். வாதம் 84, பித்தம் 48, கபம் 96, தனுர்வாயு 300, சயம் 7, பெருவயர் 8, சூலை 200, கண்ணோய் 96, சிலந்தி 68, சன்னி 76, கழலை 95, சுரம் 85, மகோதரம் 7, தலைவீக்கம் 5, உதிரநோய் 16, பிளவை 10, படுவன் 11, பீலி 8, உருவசியம் 5, பேரறிகரப்பான் 90, கெண்டை 10, குட்டம் 20, கதிர்வீச்சு 3, மதிவட்டை 5, சோலினோய் 16, ஈசிவு 6, மூர்ச்சை 7, வேலி நோய் 46, மூலம் 9, கழல் நோய் 10, கடிவிசம் 52, கிராணி 25, பல் நோய் 76, மாலை கண் 20, அதிசயாரம் 25, கட்டி 12, கிருமி 6, முட்டு நோய் 30, முதிர் நோய் 20, சத்தி 5, கல்லடைப்பு 80, வாய்வு 90, திமிர் நோய் 10, மேகம் 21, நீராம்பல் 5, காது நோய் 10, விக்கல் 10, அரோசீகம் 5, மூக்கருப்பன் 10, கடிதோடம் 500, குத்துவெட்டு 700, கிரந்தி 48, பொறிவிடம் 800, துடிநோய் 100, பிள்ளை நோய் 100, குமிழி 7, விப்புறுதி 18, விசபாகம் 16, பிறநீர் கோவை 200, நாடிகள் 70, 2000 நாடிகளும் 10 பெருநாடிகளும் மேற்கூறிய வியாதிகளைச் சோதிக்க மனிதனின் உடலில் 72,000 நாடி நரம்புகள் உள்ளன. இதில் முக்கிய பெருநாடிகள் 10 ஆகும். இடகலை அபானன் வாயு வாதம், பிங்களை பிராணன் வாயு பித்தம், சுழுமுனை சமானன் வாயு கபம், சிகுவை 5 புருடன் 6 காந்தாரி 7 அத்தி 8 அலம்புடை 9, சங்குனி 10, குருநாடி. நவீன கருவிகளால் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் கண்டறிய முடியாதவை. காற்று 2, கருப்பு 3, பே 4, பிசாசு 5, பில்லி 6, சூனியம் 7, ஏவல் 8, செய்வினை 9, வைப்பு 10, கழிப்பு 11, மருந்து 12, கண்ணேறல். அகத்தியர் கூற்றுப்படி வாழ்ந்து நோயற்ற நல்வாழ்வை பெறுவோம். இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பாகங்களில் ஒவ்வொரு நோயை பற்றியும் அதற்கான கை கண்ட சித்த மருத்துவ தீர்வுகளை பற்றியும் விரிவாக பார்ப்போம்.